ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் தினேஷ், கிரிக்கெட் கலாட்டா ஃப்ரம் சென்னை 85. ஸோ லாஸ்ட்டாக நடந்த பாடி யங் பிரீமியர் லீக் வந்து நம்ம தான் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ பாடி யங் பிரீமியர் லீக், ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு யங் பிரீமியர் லீக் வந்து அதுவும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் டோர்னமெண்ட் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய டோர்னமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க பாடியில். இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விமல் அண்ட் சாண்டி. ஸோ சூப்பரான ஒரு ஆர்கனைஸும் பண்ணியிருந்தாங்க. யூடியூப் லைவ்லாம் போட்டு பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட்லாம் பண்ணாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்தது. ஸோ நம்மளே வீடியோ கவரேஜ் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம ஹைலைட்ஸ் பண்ணியிருந்தோம். நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் லைவ் போடும்போது வீடியோ கவரேஜ் பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த பாடி யங்ஸ்டர் அண்டு ஸ்பெஷலாக நம்மளை கூப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா விமல். ஸோ உண்மையிலே அவருக்கு பெரிய மனமார்ந்த ஒரு நன்றியை வந்து அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டோர்னமெண்ட்டோட பியூட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 29க்கான ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் தான். பட் இருந்தாலும் என்னன்னா, ஒவ்வொரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த அண்டர் 21 பிளேயரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நம்பர்ஸ் கிட்ட வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நல்லாவும் அவங்களோட சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பர்ஃபெக்டான ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். லாஸ்ட் வரையும் சரியான ஃபைட்டிங் தான். ஒரு ஃபைட் கேம் தான். ஸோ எண்ட் ஆஃப் த மூமெண்ட் வரைக்கும் சூப்பரான ஒரு கேம் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் போய்ட்டு அந்த மேட்ச்லாம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு தான். ஸோ எதுக்காக அந்த கிரவுண்டுன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஸோ அவங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, கிரவுண்டு வந்து 360 வந்து மேட்ச் வச்சுருந்தாங்க. 360 கிரவுண்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 360 யூஸ் பண்ணும்போது சென்னை கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிச்சு வந்து எப்போவுமே வந்து ஒன் சைடு தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு எண்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 3 ஓவர் ஒரு எண்டும், அடுத்த 3 ஓவருக்கு வந்து இன்னொரு எண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த கேம்லாம் பார்க்குறதுக்கு. ஏரியாவில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸையும் வந்து ஒருங்கிணைக்கணுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பட் இந்த இடத்துல அதை பண்ணியிருக்காங்க. அது ஸ்போர்ட்ஸ் மூலியமா அதை பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இது சீசன் 1 இல்லாமல் அப்கமிங் வர நிறைய சீசன் வந்து அவங்க நடத்தணும். ஸோ அதுக்காக நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அதே போல் சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து நம்ம உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நன்றியை வந்து நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கணும். ஸோ கண்டிப்பாக அவங்க இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. தென் அதே போல் ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் ஒரு டோர்னமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் உண்மையிலே நம்ம கிரிக்கெட் கலாட்டா சார்பாக ஸ்பான்சர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலையும் இதே போல் நிறைய யங் பிரீமியர் லீக் வந்து ஆர்கனைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஆல் ஓவர் த ஏரியாலையும் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை கிரிக்கெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிருக்கு. ஸோ இன்னமும் நம்ம யங்ஸ்டர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள நெக்ஸ்ட் லெவல் நம்ம கொண்டு போகணும்னா இந்த மாதிரி யங் பிரீமியர் லீக் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த யங்ஸ்டர்ஸோட கிரிக்கெட் க்ரோத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகும். ஸோ நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம ஜூனியர்ஸ், அதாவது நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம பண்ணலாம். இதேபோல் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்போர்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஃபுட்பால் இருக்குது, கபடி இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ப்ரீமியர் லீக் வந்து நடத்தினா உண்மையிலேயே ரொம்பவே நல்லாயிருக்கும். கிரிக்கெட் சேனல்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த கிரிக்கெட் கலாட்டா சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ரியலி பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.